வணக்கம். ஒரு முறை சில பறவைகளும் சில விலங்குகளும் வானத்தில் வசிச்சுட்டு வந்தது. அதில் நாயும் கோழியும் ஒன்று. ஒரு நாள் வானம் ரொம்ப குளிராக இருந்துச்சு. எல்லா பறவைகளும் என்ன சொல்லிச்சுன்னா, நாயிட்ட போய் கீழே பூமிக்கு போய் வானத்தை வெது வெதுப்பாக வச்சுக்கிறதுக்கு நெருப்பு கொண்டு வரும்படி சொல்லிச்சு. உடனே நாயும் கீழே பூமிக்கு வந்துச்சு. அங்குள்ள ஒரு வீட்டுக்கு போச்சு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு துண்டு கிடந்துச்சு. உடனே நாய் என்ன பண்ணுச்சு, அந்த எலும்புகளையெல்லாம் கடித்து தின்ன ஆரம்பிச்சிது. வானத்தில் இருக்கிற பறவைகளை விலங்குகளை நெருப்பு கொண்டு வர்றதை பற்றி எல்லாமே மறந்தே போச்சு. வானத்தில் உள்ள பறவைகளெல்லாம் நாய் வரும் வரும் வரும்னு காத்துட்டே இருந்தது. ஆனால் நாய் மறுபடியும் வானத்துக்கு திரும்ப போகவே இல்லை. அந்த வீட்டில் உள்ள மனுஷங்கள்கிட்டையே வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. வானத்தில் மறுபடியும் குளிராகவே தான் இருந்தது. இந்த பறவைகளும் விலங்குகளும் என்ன பண்ணுச்சுன்னா, கோழியை பூமிக்கு அனுப்பி நெருப்பு கொண்டு வர செய்ய முடிவு பண்ணுச்சு. கோழியும் பூமிக்கு வந்துச்சு. பூமியில் உள்ள வீட்டையெல்லாம் பார்த்துச்சு. அந்த ஒரு வீட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா சில தானியங்களெல்லாம் இறஞ்சி கிடக்கிறத பார்த்துச்சு. நெருப்பு பற்றிய நினப்பே இல்லாமல் என்ன பண்ணுச்சு, அந்த தானியங்களை கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சுது. அந்த கோழியும் அந்த வீட்லேயே அந்த மனுஷங்கள்கிட்டையே வாழ முடிவு பண்ணிடுச்சு. இதன் காரணமாக தான் பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் இந்த நாயையும் கோழியையும் கண்டா பிடிக்காமையே போச்சு. நாயும் கோழியையும் ஒரு நல்ல உணவு கிடச்சிருச்சுங்கிறக்காக பறவைகளையும் விலங்குகளையும் குளிர்லையே விட்டுட்டு வந்துருச்சு. இப்படித்தான் நாயும் கோழியும் வீட்டு விலங்காக மாறிச்சு. நன்றி.